இந்த தகவல் இன்றைய தினம் இவ்வாறு நாளேடுகளில் வெளியாக இருக்கிறது. பிரதானமாக இந்த எரிபொருள் விநியோக நடவடிக்கையில் ஏற்பட்டிருக்கிற தாமதம், அதனிடத்தில் அது தொடர்பான பிரச்சினைகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதான செய்தி. இந்த வகையில் இது தொடர்பான வெளியாக இருக்கிற லங்கா அதிபத்தினுடைய செய்தியை பார்க்கும்போது தெல் பெதீமே அவுல CID என்பதான செய்தி. எனவே எரிபொருள் விநியோக நடவடிக்கையில் ஏற்பட்ட பிரச்சினை குறித்து இப்பொழுது புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இந்த தகவல் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான விடயம் குறித்து நாங்கள் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகை இந்த செய்தி இவ்வாறு தருகிறது. எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைக்க ஒரு குழு சதி, CIDக்கு முறைப்பாடு, விசாரணைகள் ஆரம்பமும் என்பதாகவே இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விநியோகத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி மேற்கொள்ளப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுவதாகவும், எரிபொருள் விநியோகஸ்தர்களின் நடவடிக்கை தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் வீண்விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாடு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர், பொதுமக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு விளைவித்து நாட்டில் சிரமற்ற நிலையை தோற்றுவித்து மக்களை நெருக்கடிக்குள்ளாக்க நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் தற்போது சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும் சில எரிபொருள் விநியோக கட்டமைப்பை முடக்கச் செய்து அரசாங்கத்தை அசௌகரியத்துக்குள்ளாக்கும் வகையில் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாகவும், அதனூடாக பொதுமக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் முயற்சிகள் இடம்பெறுவதாகவும் தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் வீண்விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு நேற்று இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருந்த இந்த முறைப்பாட்டை லஞ்ச ஊழல் வீண்விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் ஜாமுனே காமந்த துஷார பதிவு செய்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும் போது, இந்த விடயத்தின் பின்புலத்தை தேடி பார்க்கும்போது மக்களுக்கு சொந்தமான 36 பில்லியன் ரூபாய் பணம் 1400 விநியோகத்தர்களுக்கு கடந்த கால அரசாங்கங்களினால் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பணத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதற்கு எவருக்கும் அனுமதி வழங்க முடியாது. எனவே குற்றவியல் விசாரணை பிரிவரிடம் முறைப்பாடொன்றை பதிவு செய்திருக்கிறோம். கடந்த காலங்களில் உள்ள அரசாங்கங்களுக்கு நெருக்கமாக செயற்பட்ட அமைச்சர்கள், வர்த்தகரிடமே 80% எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளன. மக்களுக்கு தேவையான சேவையை முன்னெடுத்துள்ள இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சியை மேற்கொள்ளப்படுகிறதா என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது. அவ்வாறு இல்லாவிடின் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத சூழலை உருவாக்குகின்றார்களா என்ற கேள்வி எழுகிறது. எனவே இது தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மக்களை குறித்தான 36 பில்லியன் பணத்தை 1400 விநியோகஸ்தர்களுக்கு வழங்குவதற்கு அனுமதி வழங்கிய அமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை செயற்படுத்த வேண்டும். எரிபொருள் விநியோகம் அத்தியாவசிய சேவையாகும். விநியோகஸ்தர்களுக்கு ஏற்றாற்போன்று செயற்பட எவருக்கும் அனுமதி வழங்க முடியாது. இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு எதிர்க்கட்சிகள் சதி செய்யலாம். எனவே உரிய முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி செய்யப்படுகிறதா என்பது தொடர்பில் ஆராய வேண்டும். எனவே இது தொடர்பில் முறைப்பாடு செய்திருக்கிறோம். உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த முறைப்பாடு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனுதுங்க உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதற்கமைய பொதுமக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு விளைவித்து நாட்டில் ஸ்திரமற்ற நிலைமையை தோற்றுவித்து மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளரினால் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதான செய்தி இவ்வாறு வெளியாக இருக்கிறது. இதனத்தில் சாமர சம்பத் தசநாயக்க MP சபையில் தெரிவித்த ஒரு கருத்து இவ்வாறு வெளியாக இருக்கிறது. அதிலும் பிரதானமாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் இது தொடர்பான செய்தியை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். அவர் குறிப்பிடுகிறார், கோட்டா ஆட்சி சரிய எரிபொருளே முதல் புள்ளி கூறுகிறார் சாமர MP என்பதாக தமிழன் பத்திரிகை இந்த செய்தினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. எனவே சாமர சம்பத் தசநாயக்க நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக உரையாற்றி வருகிற ஒரு MP. இந்த நிலையில் அவருடைய கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். ஒரு வாரத்துக்கு தேவையான எரிபொருளே கையிருப்பில் உள்ளது என்று குறிப்பிட்டு கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கிய கடந்த அரசாங்கத்தின் அமைச்சர் இன்று வீட்டில் இருக்கிறார். பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம், எரிபொருள் விநியோகஸ்தருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கள், மக்கள் நெருக்கடிக்குள்ளாவதை நாங்கள் விரும்பவில்லை என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர இவ்வாறு கூறுகிறார். மின்சக்தி அமைச்சர் சுற்றி வளைக்காது திடீர் மின்சாரத்தடைக்கான காரணத்தை குறிப்பிட வேண்டும். தொப்பி வியாபாரியின் கதையை போன்று இந்த குரங்கால் மின்தடை ஏற்பட்டதாக கூறப்பட்ட கதை உலகம் பூராகவும் சென்றது. அன்று மின்தடையின் போது நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்தீர்கள். அப்போது உங்கள் நண்பருடன் இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேடி பார்க்காமலேயே குரங்கு கதையை ஊடகங்களுக்கு குறிப்பிட்டீர்கள். குரங்கால் விநியோகம் தடைப்படவில்லை என்று மின்சார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருக்கிறது.
ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் மின்சார அளவு அதிகமாக இருந்த காரணத்தினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருந்தமையினால் மின் அழுத்தம் அதிகமாக இருந்தது. இதுதான் காரணம். இதற்கு தீர்வு காண வேண்டும். சூரிய சக்தி மின் உற்பத்தி முழுமையாக இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மின்சார சபையின் மாஃபியா உள்ளது. மின்சார சபையில் சிலர் பொருத்தமில்லாத வேலைகளை செய்தால் நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படும். நகத்தால் கிள்ளியறிய வேண்டியதை கோடாரியல் வெட்டும் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டாம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் வீழ்ச்சியடைவதற்கும் இதுவே காரணம். ஒரு வாரத்துக்கு மாத்திரம் எரிபொருள் இருப்பதாக மின்சக்தி அமைச்சர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார். அந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு முதலில் காணமானவர் அப்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவரே. அந்த அமைச்சர் இப்போது வீட்டில் இருக்கிறார். இதனால் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்மானங்களை எடுங்கள், அதற்காக கலந்துரையாடுங்கள். எங்களுக்கு அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற நோக்கங்கள் கிடையாது. மின்தடைக்கு அமைச்சர் ஒரு காரணத்தை கூற மின்சார சபை ஒரு காரணத்தை கூறுகிறது. இந்த பிரச்சனையில் என்ன நடந்தது என்பதனை தேடி பாருங்கள். அனைத்தையும் ஜனாதிபதியிடம் கொண்டு செல்ல வேண்டாம் என்பதாக சாமரசம் பதநாயக்க இவ்வாறு தன் சார்பில் ஆலோசனை ஒன்றை இவ்வாறு வழங்கியிருக்கிறார். இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். 3% தரகு பணத்தை ரத்து செய்தது தவறு சீனா, அமெரிக்கா, ஆசிய நிறுவனங்கள் வழங்குகின்றன என்பதாக இந்த செய்தினை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் ஹிஸ்புல்லா அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்திய செய்தியாக இது அமைகிறது. 3% தரகு பணத்தை சிபெட்கோ நிறுவனம் மாத்திரமல்லாது சீனா, அமெரிக்கா, ஆஸ்திரேலிய நிறுவனங்களும் வழங்குகின்றன என்பதுவே அவர் தெரிவிக்கிற கருத்து. தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. எனவே எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களுடைய கருத்து எவ்வாறு வெளியாக இருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம். நிலையில் பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தில் வலுசக்தி அமைச்சின் நிதி ஒதுக்கீடு குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா இவ்வாறு கூறுகிறார். வலுசக்தி அமைச்சு எப்போதும் நாட்டின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை கொண்டும் அதன் விலைக்கு மக்களுக்கு நிவாரணமாக மேற்கொள்ள வேண்டுமே தவிர லாப நோக்கில் செயற்படக்கூடாது. இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தங்களின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கி வந்த 103% தரகு பணத்தை நிறுத்திக் கொண்டதால் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றன. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நீண்ட காலமாக இந்த 3% தரகு பணத்தை அவர்களின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த 3% தரகு பணத்திலே எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அனைத்திலும் செலவினங்கள் அடங்கின. குறிப்பாக அவர்கள் கொழும்பில் இருந்து எரிபொருளை எடுத்துச் சென்று நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் விநியோகிப்பதோடு அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் ஏனைய அனைத்து செலவினங்களையும் இந்த 3% தரகு பணத்திலேயே மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த 3% தரகு பணத்தின் சிபெட்கோ நிறுவனம் மாத்திரமல்லாது சீனா, அமெரிக்கா, ஆஸ்திரேலிய நிறுவனங்களும் வழங்கின. இவ்வாறு நிலையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் திடீரென இவ்வாறு முடிவு எடுத்தமை தவறு. அவர்களுடன் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்க முடியும். நாட்டில் தற்போதைய பொருளாதார நிலையில் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, ஏனைய கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த 3% தரகு பணத்தை நிறுத்துவதை விட அதிகரிப்பது தொடர்பாகவே அரசாங்கம் சிந்தித்திருக்க வேண்டும் என்று எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எம்மிடம் தெரிவிக்கிறார்கள் என்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா இவ்வாறு நாடாளுமன்றத்தில் கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்துகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இதுவும் எரிபொருள் குறித்தான தகவல். எரிபொருள் விநியோக பிரச்சினை ஜனாதிபதி அனுர தலையிடுவாரா என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தினை இவ்வாறு கொண்டு வருகிறது. எரிபொருள் விநியோகத்தினர்களுக்கு வழங்கப்படும் 3% சலுகை கொடுப்பனவை ரத்து செய்ய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எடுத்த முடிவால் ஏற்பட்டுள்ள பிரச்சினையை தீர்க்க முயற்சியாக எரிபொருள் விநியோகர்கள் குழு நேற்று திங்கட்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் மனு ஒன்றை கையளித்திருக்கிறது என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. எது எப்படியோ நேற்று மாலை இந்த விநியோக நெருக்கடியும் முடிவுக்கு வந்திருப்பதான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் விநியோகத்தின் போது எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினால் பெற்றுக் கொடுக்கப்படுகின்ற கழிவுத் தொகையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமை காரணமாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் விநியோக நடவடிக்கையிலிருந்து நீங்கியிருந்த நிலையில் எழுத்தாணை ஒன்றை ஜனாதிபதி செயலகத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள். 3% கழிவுத் தொகையை குறைத்தல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிய எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களால் இந்த எழுத்தாணை சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததோடு இன்றைய தினம் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்றும் இடம்பெறவிருக்கிறது. எரிபொருள் விநியோகத்தின் போது விநியோகஸ்தர்களுக்கு எரிபொருள் விற்பனை விலையில் தற்போது வழங்கப்படும் 3% கழிவுத் தொகையை மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து எரிபொருள் செலவு தொகையை கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பதாக அண்மையில் எரிபொருள் கூட்டுத்தாபனம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒன்று கூடிய எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எரிபொருள் கொள்வனவிலிருந்து நீங்குவதற்கு தீர்மானித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வாகன வரிசையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பில் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர் குசும் சந்தநாயக்க கருத்து தெரிவித்திருந்தார். அதாவது பொதுமக்களையும் அரசாங்க
பொருளாதாரத்தையும் நெருக்கடிக்குள்ளாக்குவதில் எங்களுக்கு விருப்பமில்லை. முடியாத கட்டத்திலேயே தற்போதைய நிலையை சந்தித்திருக்கிறோம். எனவே எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதி தொடர்பில் கவனம் செலுத்தி குழு ஒன்றை நியமித்து எங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். தற்போது எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கழிவுத் தொகையின் அடிப்படையில் பயணிக்க நேர்ந்தால் இரவு 6 தொடக்கம் 7 மணியின் பின்னர் எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். அதேபோன்று எதிர்வரும் நாட்களில் கடன் அட்டைகள் மூலமும் எரிபொருள் விநியோகிக்க முடியாமல் போகும். அரசாங்கம் வழங்கும் கடன் வசதியை எங்களால் பெற்றுக் கொடுக்க முடியாது. வருமானம் இல்லாமல் இதனை செய்ய முடியாது. சரியான தீர்வு கிடைக்காவிட்டால் சட்ட ரீதியான அணுகலை நோக்கி செல்ல வேண்டி ஏற்படும். அவ்வாறு தீர்வு கிடைக்காவிட்டால் விரும்பியவர்களுக்கு இதனை விற்பனை செய்துவிட்டு இந்த வர்த்தகத்திலிருந்து விலக நேரிடும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆனந்த ராஜகருணா இது பற்றி கருத்து வெளியிடும் போது எரிபொருள் கொள்வனவுக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த நிலையில் எரிபொருள் விநியோகர்களுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்க்கிறோம். இதன்போது இதில் உள்ள விடயங்களை தீர்க்கமாக கலந்து ஆலோசித்திருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை எரிபொருள் விநியோகர்கள் சங்கம் நேற்று மாலை தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றது. மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து எரிபொருள் விநியோகத்தை மீண்டும் பெற முடிவு செய்திருப்பதாக இறுதிக்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.